நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க என்ன கட்சி அப்படின்னா திருப்பலாசனோட காவேரி பக்கத்தில் திருப்பலாசன் வரைக்கும் 15 கிலோமீட்டர், அதுல 2 கிலோமீட்டர் தவிர 15 கிலோமீட்டர் தரமான அகலப்படுத்தி சாலையாக திராவிட சட்டமன்ற உறுப்பினர் பல முறையில சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டா முதலமைச்சருடைய நிதியும் பெற்று மற்றொரு நிதியோட இந்த கிராமத்தில் 11 அரசு திட்டம் குணங்கிறத செய்கிறவங்களுக்கு இப்ப தமிழ் வாரத்துலன்னா ஒரு அங்காடி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது பெற்று வாங்கி கொடுத்து இன்னைக்கு நிறைவான பகுதிக்கு கொண்டாந்துருக்கான். இது மாதிரி இந்த பகுதியில என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுவெல்லாம் உடனே நம்ம சொல்லும் போது அந்த உடனுக்கு உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு உறுதியான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. விஷயங்கள் கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா உங்களை அடக்குமுறையாக வச்சுக்கிட்டு அது கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கழகத்தின் சேவையாளர்களுடைய பேர் தான் இன்னைக்கு கலங்காட்டுக்கு உங்க கட்சியில வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் சரியா இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று இந்த மாநிலத்திலே எந்த மதவெறிக்கும் இடம் கொடுக்காமல் சமூக நீதி காக்க மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்து அவர்களுடைய அடாவடித்தனத்தை ஒடுக்குவதற்கு அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய அளவில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பொது உரிமை கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, மறைந்த கேப்டன் அமரர் விஜயகாந்த் அவருடைய தேமுதிக உள்ளிட்ட நடைபெற இருக்கின்ற தேர்தல் நமது முன்னாடி அடங்கணும் பேசுற மாதிரி நடைபெற இருக்கின்ற தேர்தல் நமது மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணி. எங்க கூட்டணி என்பது வெற்றி கூட்டணி. தொடர்ந்து 4 எலெக்ஷன்ல தொடர்ந்து வெற்றி பெற்ற கூட்டணி. 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி நகராட்சி தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல், 4 தேர்தலும் மாபெரும் வெற்றி கண்ட இந்த கூட்டணி. அந்த கூட்டணியில கூடுதலா நான் சொன்னது போல விஜயகாந்த் கட்சியும் அவரோட விஜயகாந்த் கட்சியும் எஸ்டிபியும் இணைந்திருக்காங்க. பொது சேர்க்க